ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த ஒரு 3 மாதமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமகவுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கும் பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய போர் அப்படின்றதே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமுக்கமாக போகாமல் பொதுக்கூட்டங்கள்லேயே வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் மைக்கை தூக்கி எறிகிறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நடக்காது ராசா, நடக்காது கட்சி, நான் தான் வந்துட்டு இந்த கட்சியினுடைய நிறுவனர், ஸோ நீங்க நினைக்கிறதெல்லாம் வந்து நீங்க நடத்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே வச்சு அன்புமணி ராமதாஸ்க்கு வார்னிங் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகன் 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக்கை தூக்கி பாண்டி பொதுக்குழு இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி பொதுக்குழுல இருந்த ராமதாஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தான் இருந்திருந்தாப்புல. ஸோ அன்புமணி ராமதாஸ் இருந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாளே போயிட்டு ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்திச்சிருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது வந்துட்டு எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, எங்களுக்கு வந்துட்டு ஐயா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாலும் கூட அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் மாத்தி மாத்தி அறிக்கைகள் அப்படின்றத விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அறிக்கையினுடைய உச்சமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ராமதாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அன்புமணியினுடைய இமேஜ் அப்படின்றத ஒட்டுமொத்தமா உடைக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அன்புமணி இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணதுனாலதான் நான் வந்துட்டு அவரோட தலைவர் பதவியில இருந்து இறக்குனேன், பட் அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டேன், நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்டிமெண்டா பேசி மக்கள் மத்தியில என்ன வில்லனா மாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பரபரப்பான அறிக்கையை ராமதாஸ் கொடுத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் மேல ராமதாஸ் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா 35 வயசுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சக்தி எல்லாம் மீறி வந்துட்டு அன்புமணி ராமதாஸை மத்திய அமைச்சராக்குனதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸுக்கு தலைமை பண்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஏன்னா நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட்டுவோம், அந்த நிர்வாக குழுவில் பார்த்தோம் அப்படின்னா 19 பேர் இருப்போம். அந்த 19 பேர்ல யார் பேசினாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க அதை சொல்லாதீங்க, நீங்க இதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பேச விடாம தான் மட்டும்தான் பேசுவாரு. இதே நான் வந்துட்டு தலைவராக இருந்தாலும் கூட நிறுவனராக இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அப்படி நடக்கக்கூடிய நிர்வாக குழு, பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்கள்ல எம்எல் விமர்சனங்கள் அப்படின்றது இருந்தா சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அவரை யாருமே எந்த குறையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பொய்கள் அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் பேசுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்துட்டு கூட்டியிருந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல 108 மாவட்ட செயலாளர்கள் வர வேண்டிய சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க, அங்க போனீங்க அப்படின்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவிகள் வந்து நான் தூக்குறதுக்கான ஏற்பாடுகளை ராமதாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நேராவே கால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி மாவட்ட செயலாளர்களை பங்கெடுத்துட்டு விடாம தடுத்திருக்காப்ல. ஸோ வெறும் 8 மாவட்ட செயலாளர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணாங்க. அப்படி அந்த 8 பேர் அட்டன் பண்ணப்பே நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 3வது விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட என்னுடைய பேச்சு அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் கேட்டது கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தேன் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி அப்படின்றத வைப்போம், அப்படி கூட்டணி வச்சா நமக்கு ஒரு 3-4 சீட் அப்படின்றத ஜெயிக்க முடியும், அதிமுகவும் ஒரு 7-8 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டேன். பட் அதே நேரத்தில் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ், சௌமியா ராமதாஸ் இருக்காங்க இல்லையா, 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் காலை பிடிச்சிட்டு அழுதாங்க, பாஜக கூட தான் கூட்டணி அப்படின்றது வைக்கணும், அப்படி பாஜகவோட கூட்டணி அப்படின்றது வைக்கல அப்படின்னா நீங்க தான் எனக்கு கொல்லி போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டதோட மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில அண்ணாமலை வந்து கூட்டணியை உறுதி செய்ய போறாரு அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்களை அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை விட ஹைலைட்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய நிறுவனரான எனக்கே வந்துட்டு சேலம் தர்மபுரி பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு பொதுக்கூட்டம் அப்படின்றத போடும்போது அவரை வந்துட்டு யாருமே அதிக அளவில் போய் சந்திக்க கூடாது, அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு வெறும் 200 பேர் மட்டும்தான் வரணும், மைக் வச்சு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டளைகள் விதிக்கப்பட்டுச்சு. ஸோ நிறுவன தலைவரான எனக்கே, அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவரான எனக்கே இவ்வளவு கட்டளைகள் அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்துச்சு. 95,000 கிராமங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நடந்தும் பஸ்ஸில் தொங்கியும் போய் கட்சியை வளர்த்த எனக்கே இவ்வளவு கட்டளைகள் அப்படின்றதோட மட்டும் இல்லாம பதவி வெறி பிடிச்சவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா முகுந்தனுக்கு கொடுக்கப்பட்ட
பதவி மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜி.கே. மணியினுடைய மகனான தமிழ்குமரனுக்கும் கட்சியில பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அவர் சினிமாவில் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, வெளியுலக தொடர்புகளா இருந்தாலும் சரி, விளம்பரப்படுத்துதலா இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியுலக தொடர்புகள் நம்ம கட்சிக்கு ரொம்ப தேவை அப்படின்றதுனால தமிழ்குமரனுக்கும் கட்சியில பொறுப்பு அப்படின்றத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. பட் கட்சி கூட்டங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்குமரன் பங்கெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அன்புமணி என்கிட்ட ரொம்பவே கட்டாயப்படுத்தினாரு. இதனால பதவி கொடுத்த நானே தமிழ்குமரனை கூப்பிட்டு பதவியை ரிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மகனோட மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஜி.கே. மணி இருக்காரு இல்லையா, ஜி.கே. மணி இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடாது, நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னதாகவும், இதனால 8 நாட்களுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணியை நீங்க கட்சியினுடைய தலைவராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளான சௌமியா அன்புமணி இருக்காங்க இல்லையா, ஸோ என்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 நாள்ல அன்புமணி தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திச்சாங்க. இதனால வேற வழியே இல்லாம என் மகனை கட்சியினுடைய தலைவர் ஆக்கினேன் அப்படின்னு பொருங்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல இடங்கள்ல இந்த விஷயங்கள் பேசும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அவர் நான் தழுதழுக்க பேசியிருந்தாரு, உணர்ச்சி பொங்க பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவ்வளவுமே வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா நான் அன்புமணிக்காக தான் செஞ்சேன், அவர் அமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தினுடைய வற்புறுத்தலாலும் ஜி.கே. மணியுடைய வற்புறுத்தலாலும் தான் அவரை நான் மத்திய அமைச்சராக்கினேன். மக்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் இருக்கு ஏன், என்னை தாண்டி என் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கட்சியினுடைய உயர் பொறுப்புக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தையே வந்துட்டு மீறினேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் அன்புமணிக்கு தான் செஞ்சேன். ஆனால் அன்புமணி இன்னைக்கு என்னை வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு துரோகியா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு வில்லனா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனக்குமுறல்களை போட்டு கொட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எதிர்வினை அப்படின்றது எதுவுமே வரல. நாளைக்கு மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னதான் ஆக போகுது, அப்பா மகன் பிரச்சனை அப்படின்றது கட்சிக்குள்ள யாருக்கு கை அப்படின்றது ஓங்க போகுது, அதை தாண்டி பாமகவினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Bye bye.